ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பிசி எக்ஸாம் அதாவது நவம்பர் 9 எழுதுனீங்கல்ல போலீஸ் கான்ஸ்டபிள், அந்த எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு, அதாவது 14 நவம்பர் 2025 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஆன்சர் கீ. நீங்கள் இதுக்கு முன்னே வந்து மேபி நிறைய அகாடமி மெட்டீரியல்ஸ் அதிலேருந்து யூடியூப் சேனலில் அவங்க ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. பட் அதில் 1-2 வேரியேஷன் இருக்கலாம். இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சர் கீ, ஓகேவா? இது வந்து டென்டேட்டிவ் தான், பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம மார்க் பார்க்குறதுக்கு இதுதான் ஒரு கன்ஃபார்மான ஆன்சர் கீ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கொஸ்டின் வந்து ABCDன்னு 4 டைப் ஆஃப் கொஸ்டின் இருந்தது. ஸோ அதுக்கு மாதிரி கரெக்டாக ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். இப்போ A சீரிஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 1B 2A டக்கு டக்குன்னு பக்கத்துலேயே பார்த்துடலாம். D சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1D, அது வந்து கரெக்டாக பார்க்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ மார்க் வந்து இது பண்ணிடாதீங்க. ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதோ அதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம். ஏன்னா லாஸ்ட் டைமில் கிரேஸ் மார்க்கு அந்த மாதிரி மேபி சேஞ்ச் ஆகலாம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப கிரேஸ் மார்க் கொடுக்குற அளவுக்கு கொஸ்டின் வந்து இந்த டைம் கேட்கல. ஸோ இதுதான் உங்கள் ஃபைனல் மார்க்காக இருக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஆன்சர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் மார்க் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து 2மே கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்ட் A வந்து 70 வரை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் B பார்த்தீங்க அப்படின்னா 71ன்னு தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 70க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அதுதான் நம்ம கட் ஆஃபை முடிவு பண்ணக்கூடியது. நீங்கள் தமிழ் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து 32 கொஸ்டின் உங்களுக்கு 32 மார்க்குக்கு மேலே வந்துருச்சுன்னா ஓகே தான். ஏன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. 70க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றதான் நமக்கு கணக்கு. ஸோ அது எந்த கொஸ்டின் டைப் நீங்கள் உங்களோடதோ அதுக்கு தகுந்த ஆன்சரை வந்து கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். மாற்றி செக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் 1 மார்க்கும் கூட ஒரு 500-1000 ரேங்குக்கு பின்ன உங்களை இது பண்ணலாம். ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா என்னன்னு சொல்ல முடியும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு A சீரீஸ்னால் அதோட ஆன்சர், B சீரீஸ்னால் அது, C சீரீஸ், D சீரீஸ் கரெக்டாக பாருங்கள். எந்த கொஸ்டின் டைப் உங்களோடதோ அதுக்கு உண்டான ஆன்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த PDF வந்து இந்த ஆன்சர் கீ PDF வந்து நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டிருக்கீங்க, 70க்கு மட்டும் சொன்னால் போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி சொல்ல வேண்டாம். 70க்கு எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.